அடுத்ததாக விஷயப்பற்று எவ்விதம் உண்டாகி வளர்ந்து ஒருவருக்கு சித்தத்தை நாதம் செய்கிறது என்பதை கிருஷ்ணர் எப்படி வர்ணிக்கிறாருங்கிறத ஸ்லோகம் 2.62 63 உபயோகப்படுத்தி ஆச்சாரியா ராஜரத்னம் அவர்கள் பேசுவார். தலைவர் சொல்லுங்க. விஷயப்பற்று எவ்விதம் உண்டாகி வளர்ந்து ஒருவரது சித்தத்தை நாசம் செய்கிறது. அப்போ விஷயப்பற்று பத்தி பேசுறது. விஷயப்பற்று அதனால இந்த மனம் சித்தம் எப்படி நாசமாகிறது. குருக்கு நமஸ்காரம். அவர் டேபிள் எல்லாம் வச்சதே. ஓம் ஆச்சாரியருக்கு வணக்கம், சுவாமிக்கு வணக்கம். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் விஷயப்பற்று எவ்விதம் உண்டாக்கி வளர்ந்து ஒரு சித்தத்தை நாசம் செய்கிறது என்பதை கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். இதோட ஸ்லோகம் மந்திரம் 62 63 ஸ்லோகம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட சாராம்சத்தை சொல்லிட்டு அப்புறம் ஸ்லோகத்துக்குள்ளார் போகலாம். ஒரு நண்பர் வராரு, புதுசாக ஜிகிர்தண்டா கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது 9 to 11 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஸ்பைருல்லா போட்டு செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஒரு விஷயம், அந்த விஷயப்பற்ற அவர் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டுருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, போய் சிந்திக்கிறார். சிந்திக்கக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா 10 விஷயங்கள் இருக்கும். எதையாவது 10 விஷயத்தை பற்றி சிந்திச்சிருப்பார். அது 10ஓட 1 11 ஆகிடும். அதோட விட்டுருக்கலாம். திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சிந்திக்க ஆரம்பிப்பார். அப்போது அந்த விஷயத்து மேலே அவருக்கு ஒரு பற்று ஏற்படுது. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சிந்திக்க அந்த விஷயத்து மேலே அவருக்கு ஒரு பற்று ஏற்படுது. அந்த பற்று ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுது, அது ஆசையாக மாறுது. காமக ஆசையாக மாறுது. அந்த ஆசையை நிறைவு பண்ணிக்கணும் இல்லையா, அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவார், ஒரு நண்பரை கூப்பிடுவார். அந்த நண்பர் என்ன பண்ணுவார், எனக்கு தெரியும், என்கிட்டையும் அவன் சொன்னான், நீ யோசிச்சு பாரு, 150 ரூபாய்க்கு கொடுத்து ஒரிஜினல் ஸ்பைருல்லா போட்டு எவன் கொடுப்பான், கொஞ்சம் சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் அடைய வேண்டிய ஆசையில் அவருக்கு தொய்வு ஏற்படுதா இல்லையா, சாப்பிட்லாமா வேண்டாமா, அது சரியாக தான் இருக்குமா, ஸ்பைருல்லா போட்டு தான் செஞ்சுருப்பானா அப்படின்னு அவருக்கு ஒரு தொய்வு ஏற்படுது. சரி, இருந்தாலும் அதை தாண்டி போகிறார். அது 9 to 11 நைட்டு மட்டும்தான் பண்ணுறாங்க. இவர் உஷாராக 10:45 போயிடுறாரு. காலி ஆகிடுது, முடிஞ்சிடு. உடனே அந்த ஆசை நிறைவேறலை. இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம போட்டால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும்னு திங்க் பண்ணுறேன் நான். ஒரு காதலின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவனை அப்போஸ் பண்ணிடுறான். உடனே என்ன பண்ணுது, அவன் மேலே இருந்த ஆசை என்ன பண்ணுது, கோவமாக மாறுது. மொபைலை பிளாக் பண்ணிடுறா, ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுறா, ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிடுறா, எல்லாம் பிளாக். அப்போ என்ன ஆயிடுது, அவனுக்கு ஆசை கோவமாகுது. எதனால் கோவமாக வருதுன்னா, அது நிறைவேறாத தன்மையில் கோபம் வருது. அந்த கோபம் அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு அறியாமை ஏற்படுது, புத்தி தடுமாற்றம், மயக்கம் ஏற்படுது. அந்த மயக்கம் உண்டானதுனால அவன் என்ன பண்ணுறான், நிலை தடுமாற்றம் ஏற்படுது. அவன் என்ன செய்கிறானே அவனுக்கு புரியல. அந்த நிலை தடுமாற்றம் ஏற்பட்டவுடனே அவன் போத வஸ்துக்கள்லாம் அடிமையாயிடுறான். அப்போ போத வஸ்துக்கள்லாம் அடிமையாகிற ஒருத்தவன் புத்தினா என்னன்னு சொல்லலாம், விவேக நாசம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக உருவாயிடுது. அப்போது விவேக நாசம் உருவானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வீழ்ச்சி அடையான். அவன் தான் யார், நம்ம என்ன குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம அப்பா அம்மாலாம் இந்த சமூகத்தில் எப்படி பேரும் புகழோடு வாழ்ந்தாங்க, அப்புறம் நம்மளோட சொந்தக்காரங்கெல்லாம் இங்கே நம்ம எவ்வளோ பெரிய நிறுவனத்தை ஆண்டுட்டு இருக்கோம், இவர் நம்ம போய் இப்படி இருக்கலாமா அப்படின்னு தெரியாது. அவன் நிலை தடுமாற்றம் ஏற்பட்டு விவேகம் இழந்து அவன் பார்த்தீங்கன்னா தன்னிலையை இழந்து வீழ்ச்சி அடைஞ்சு அவன் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு செத்த போன மாதிரி இருக்கிறான். அவனுக்கு தான் யாருன்றது சுத்தமாகவே தெரியல, நான் என்ன பண்ணுறேன்றதும் அவனுக்கு சுத்தமாக தெரியல. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது காந்திஜி சொன்ன மாதிரியும் செந்தில்ஜி சொன்ன மாதிரியும் ஒரு சிதப்பிரஜன் எப்படி இருப்பான் அப்படின்ற அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கிட்ட வந்தோன்னா, அதை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் தெரியல, 2வது அத்தியாயத்தில் தான். ஆமை எப்படி எல்லா பக்கத்துலையும் கூர்மானி எல்லா பக்கத்துலையும் தன் புலன்களை உள்ளே இழுத்து கொண்டு தன்னிலே பிரதிஷ்டை செய்கிறது.
அதுபோல சிதப்பிரஞ்சனான ஆனவன் தன் விஷயங்கள்ல இருந்து தன் புலன்களை உள்ளே எழுதுன்னா மூக்க உள்ளார இழுக்கிறது கிடையாது. நம்ம அந்த மாதிரி அர்த்தத்துல புரிஞ்சிக்கூடாது. அப்போனா அந்த விஷயத்துல இருந்து அவன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதவனா, அது அவனுக்கு நிறைவை கொடுக்க முடியாததா அந்த விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அவன் பூர்ண நிறைவில் இருக்கிறான். அந்த விஷய சுகங்கள்ல இருந்து அவனுடைய புலன்களை உள்ளே இழுத்து பிரஞானத்தில் பிரதிஷ்டித்தா அவன் தண்ணியிலே தானாய் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்துல எல்லா பக்கமும் நீர் சூழ்ந்து இருந்தாலும் ஒரு ஆற்றிலிருந்து வரக்கூடிய உபரி நீர், வெள்ளப்பெருக்கினால வரக்கூடிய உபரி நீர் அந்த சமுத்திரத்தை எந்த விதமான சலனமும் ஏற்படுத்தாமல் பிரவேசிக்கிறது. அப்போ சமுத்திரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எந்த விதமான விஷயங்கள்னாலும் அது பாதிக்கப்படாத தன்மையில் இருந்திருக்கும். அப்படி இருப்பான் சிதப்பிரஜனாகும். இப்போ விஷயங்கள் பின்னாடி போறவன் எப்படி இருப்பான் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கல ஸ்லோகத்தில். தியாயதோ விஷயான் பும்சக சங்ககதேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமான் குரோதக அபிஜாயதே. முதல்ல இந்த மாதிரி ஸ்லோகம் கொடுக்கல இந்த பதார்த்தத்தை சரியான விதத்துல நம்ம பிரிச்சு போட்டு அதோட அர்த்தங்களை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியா புரியும். இவங்க கவிதை நயத்துக்காக அப்படி எழுதியிருப்பாங்க. அதை நம்ம பிரிச்சு போட்டு பார்த்தா இந்த விஷயாந்தம் முன்னாடி போட்டுங்க. விஷயாந்தாயதே பும்சக, புலன்நுகர், விஷயாந்தனா புலன்நுகர் பொருட்களை, தியாயத்தை தான் சிந்தித்து கொண்டு இருக்கின்ற பும்சாத் மனிதனுக்கு இப்படி பிரிச்சு போட்டுக்கணும். மனிதனுக்கு தேசுனா அவ்விஷயங்களில் மேல சொல்ல போனா அந்த விஷயங்கள்ல இருந்து, இப்போ ஜிகிர் தண்டான்னு வச்சுக்கோங்க, இல்ல காதலி அப்படி வச்சுக்கோங்க. அந்த விஷயங்களிலிருந்து சங்கக பற்று, சங்கம் கூறுறதுனா பற்று, அந்த விஷயத்து மேல அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுருது, பற்று ஏற்படுறது, சங்கக பற்று ஏற்படுகிறது அப்படின்னு சொல்ல பாருங்க. விஷயான் தியாயதே பும்சக தேஷு சங்கக உபஜாயதே, அவனுக்கு பற்று ஏற்படுது. அந்த பற்று எப்படி இருக்குதுன்னா சாதாரண நிலையில 10ல் 1 இருக்குது. அடுத்தது என்னன்னா சங்காத் காமக சஞ்சாயதே காமாத் குரோதக அபிஜாயதே. அது என்ன சொல்றாருன்னா போதா போதா கீழ்த்த வந்துரு. இப்படி கூட வச்சிடலாம், அதை ரொம்ப வெளியில வச்சிடலாம். ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பற்று ஏற்படுது. அந்த முதல்ல சிந்திக்கக்குள்ள அவன் 10ல் 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணான், திரும்பி அந்த விஷயத்தை பத்தி அவன் சொன்னானே எப்படிதான் இருக்கும், சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு அவன் திருப்பி சிந்திக்கக்குள்ள அந்த விஷயத்து மேல அவனுக்கு பற்று ஏற்படுது. அந்த பற்று என்ன பண்ணுது, அடுத்த நிலையிலையா அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை உருவாகுது. அப்போ சங்கக, அந்த சங்கம் கூடிடுறான், பற்று ஏற்படுது சங்கக. அப்புறம் அது மேல ஒரு காமம் உருவாகுது. காமம் என்னன்னா ஆசை, காமம்னா ஆசை உருவாகுது. அந்த ஆசை என்ன பண்றான், அடைஞ்சே ஆகணும், அதை சாப்பிட்டே பார்க்கணும். இங்க சொல்றது சாதாரணமா ஏற்படுது, ஓ அதை சாப்பிட்டு தான் பார்க்கலாமா அப்படின்னு அவனுக்கு நிறைய விஷயங்கள் மேல அந்த மாதிரி ஒரு பற்று இருக்கும். அந்த மாதிரி இதுவும் ஒண்ணா இருக்கும். அடுத்த நிலையில என்ன ஆயிடுது, ஆசை உருவான உடனே அடைஞ்சுதான் பார்க்கலாமே, சாப்பிட்டு தான் பார்த்தா என்ன அப்படின்னு சங்காத் காமக சஞ்சாயதே. அப்புறம் அந்த காமம் என்ன பண்ணுதுன்னா அடையல, ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த ஆசை நிறைவேறல, தடை ஏற்பட்டுச்சு, அது அவன் நிவர்த்தி கொடுக்கல, அந்த ஆசையை அவன் அனுபவிச்சு பூர்த்தி ஆகல. அப்படின்ற பட்சத்துல அது என்ன ஆகுது, குரோதமா மாறுது, கோபம் ஏற்பட்டுருது. அந்த குரோதம் என்ன பண்ணுது, இன்னும் திருப்பி சிந்திங்க, ஐயோ எல்லாம் அப்படி சொல்றான்னா அவன் சாப்பிட்டு தானே இருப்பான், நம்மளுக்கு ஏன் முடியல, அந்த வாய்ப்பு நம்மளுக்கு ஏன் கிடைக்கல, அவன் ஏன் என்னோட மொபைலை இது பண்ணா, நான் வேற யாரையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்கலையே, என்னோட மொபைலை இது பண்ண பிளாக் பண்ண அப்படின்னு தோணுது இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுது, அந்த கோபம் அழுத்தம் ஏற்படுது, அதிகமா அழுத்தம் ஏற்படுது. அடுத்த ஸ்லோகத்துல அதை பத்தி பார்க்கலாம். அப்போ பற்றில இருந்து ஆசையில இருந்து பாத்தீங்கன்னா அது நல்லா உறுதிப்படுது. அந்த ஆசையில இருந்து மேலும் அது இடையூறு வருவதனால கோபம் மேலும்
உண்டாகிறது. அடுத்த ஸ்லோகம். இந்த இந்த 2 ஸ்லோகமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டும் தொடர்புடையதா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். அவன் எப்படி வீழ்ச்சி அடையிறான், அந்த விஷய சுகங்கள்ல போயிட்டு அவன் தன் நிலை எப்படி இழக்கிறான் அப்படின்றத 2 ஸ்லோகத்தையும் நம்ம பொருத்தி வச்சு பார்க்கக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு விளங்கும். சரியா முடிச்சாரு. அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரப்சாந்த் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. இங்க என்ன சொல்றாரு, இதை பிரிச்சு பார்க்கக்குள்ள அந்த குரோதம் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு வந்து கோபம் அதிகமாக ஆக ஆக அவன் என்ன பண்றான், அறியாமை வந்து அவனுக்கு அறிவு இழந்துடுறான். அறிவு இழந்தது மயக்கம் ஏற்பட்டுருது. என்னன்னா இந்த பழகின தோஷத்துல அவளை விட்டு விலக முடியல, அவளை வெறுத்ததை வந்து அவனால தாங்கிக்க முடியல. அப்போ என்ன பண்ணிடுது, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை ஏற்படுது, மயக்கம் ஏற்பட்டுருது. அந்த மயக்கம் எப்படின்னா ஸ்ட்ராங்காகிடுது. பவதினா வந்துடுது, அந்த மயக்கம் நிலையா நின்றுடுது. அப்புறம் சம்மோக, அந்த மோகத்தால சம்ருதி நிலை தடுமாற்றம் ஏற்படுது. நிலை தடுமாற்றம் விப்ரமக அப்படின்னா நிலை தடுமாற்றம் ஏற்படுது. நிலை தடுமாற்றம்னா அவனுக்கு எது சரி எது தப்புன்னே தெரியல. அப்போ நிலை தடுமாற்றம் ஏற்படுதுன்னா புத்தி தடுமாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க, புத்தியில என்ன விவேகம் தானே. விவேகம் அவனுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா நாசமாகுது. விவேகம் நாசமாகுதுன்னா அவனுக்கு நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் சரிதானா, இந்த விஷயத்துக்கு நான் இப்படி ஒரு மனோபாவம் வைக்கலாமா, இது சரியானது இருக்காது இல்லையா அப்படின்னு அவனுக்கு ஒரு இது ஏற்படுது. அப்போ புத்திநாசம் ஏற்படக்குள்ள அடுத்த நாள் கோபத்தில் இருந்து மிகுந்த அறிவின்மை மயக்கம் உண்டாகிவிட்டது. அப்புறம் அந்த அறிவின்மையால் இது மாதிரி பிரிச்சுக்கோங்க. குரோதாத் சம்மோக பவதி சம்மோகாத் சம்ருதி விப்ரமக அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம பதார்த்தத்தை பிரிச்சுக்கிட்டோம்னா பொருள் அர்த்தம் நம்மளுக்கு சரியா இருக்கும். சுவாமி அது மாதிரி நம்மளுக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கவிதை நயத்துல தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. சரி, அறிவின்மையால் நினைவு தடுமாற்றம் உண்டாகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்ருதி, அந்த நிலை தடுமாற்றம் என்ன பண்ணுது, புத்திநாசனாலே என்ன ஆகுது, விவேகம் அழிவு ஏற்பட்டுடுது. அப்புறம் புத்திநாசா பிரணஷ்யதி, அதுல இருந்து அவன் என்ன பண்றான், வீழ்ச்சி அடைகிறான், சுத்தமா நாசமாயிடுறான். அந்த நிலையில இருந்து அவனை காப்பாற்ற முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் இங்க தெளிவுபடுத்துறாரு. அப்போ நமக்கு இந்த புலன்களால நம்ம விஷயம்னா என்ன, கண்ணு பார்க்குறோம், ஒரு விஷயத்து மேல நம்மளுக்கு ஏதோ ஒன்று பார்க்குறோம், அது அழகா இருக்குன்னு தோணுது, அப்படியே ஒரு பற்று தானே. காது கேட்குறோம், ஏதோ ஒரு விஷயம் கேட்கப்படுறோம், அது ஒரு பற்று தானே. நுகர்றோம், பார்த்தீங்கன்னா நுகரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெய் வாசனை அடிக்குது, ஆஹா மன நெய் வாசனை கமழுதே அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம நுகரக்குள்ள அதில் ஒரு பற்று ஏற்படுது. இப்படி இந்த புலன் விஷயங்கள்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னா அது சிந்திச்சு அது பின்னாடி அது நமக்கு ஒரு படத்தோட ஒரு பாடல் கூட, கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. தான் யாருன்னு மறந்து இருக்கிறோம், விஷயங்கள்ல மூழ்கி தான் யாருன்ற நிலையை நம்ம இழந்து இருக்கிறோம். அப்ப என்ன வீழ்ச்சி தானே நமக்கு. வீழ்ச்சின்றதை இங்க என்னன்னு சொல்றேன்னா திரும்பி சம்சாரம் தான். அதே சம்சாரத்தை நிறைய இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவான், அவன் மரணத்திலிருந்து மரணத்தையே அடைகிறான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவன் பிறக்கல, சாவறதுக்கு தான் பிறக்கிறான், அவன் இறக்கிறதுக்கு தான் பிறக்கிறான். அந்த சம்சாரத்தை எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, மரணத்திலிருந்து திரும்பி மரணத்தையே அடைகிறான்னு சொல்றாங்க சுவாமி. இதோட நிறைவு பெருசாவே கேட்கலாம் சொல்றாங்க. அது ஏன் வருது, பொருள் மேல ஆசைப்படுறான், நிறைவேற ஆசை மேல எதுக்கு கோவம் வரணும், நிறைவேறலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன் கோவம் வரணுன்றத நீங்க சரியான விதத்துல விசாரிச்சு வச்சிருக்கீங்க. இது ஒரு அல்பம், இதனால வரக்கூடிய இன்பமாகப்பட்டது ஒரு அல்ப இன்பம். இல்ல உங்களை வச்சு நீ கொஸ்டின் நீங்க தானே கேக்குறீங்க, உங்களை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா. ஏன் கோவம் வருதுன்னு கேக்குறீங்க, உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க நிஜானந்தத்துல நித்தியானந்தத்துல பூர்ணானந்தத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தேவை சொல்றது. கோபம் தான் வரல, பயம் கூட வரலாம். சரி, அது ஏன் ஒரு இல்ல வந்து சோகம் கூட வரலாம், மனசு இருக்கலாம் சுவாமி, சோகமும் வரலாம். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது அது, அதனால நம்ம எடுத்து சொல்லி சோகமும் வரலாம்.
அது அது குரோதங்கிறதுல நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ அவனுக்கு ஏன் சோகம் வருதுன்னா அந்த அந்த பொருளோட என்ன சொல்றீங்க, இதுல என்ன ஆட் பண்ண போறீங்க? அதனால பற்று வந்தது ராகம் வந்து. இல்ல, ஏதாவது அவர் சொல்றதுல இம்ப்ரூவ் பண்ணணுமா? அது போதுங்களா? கோபம் என்பது தன்னுடைய இயலாமையை வெளிப்பாடு. அதனால்தான் முழுமையடையாதனால அது திருப்தி கொடுக்கல. அந்த ஆசைகள் அந்த அந்த ஆசை நிறைவேறல. கோபமா வருது, குரோதமா போகுது, அது நேரம் ஆக ஆக அது வந்து அதிகமாகுது. சிந்திக்க சிந்திக்க ஓகேவா? சிதப்பரஞ்சனுக்கும் எப்படி நம்ம தொடர்பு? இல்ல, அவன் விஷயங்கள் பின்னாடி போகாதவனா இருக்கிறான். அந்த விஷயங்கள் அவனை பந்தப்படுத்தல. விஷயங்கள் வரவே வராதுன்னு சொல்லல. அவன் காதல அந்த விஷயங்கள்லாம் ஏற்படாது கண்ணால. ஏன்னா இது தலைப்பு மீறின கொஸ்டின். தலைப்பு நான் கொடுத்தது பொம்மிசாமி திருப்தியா இருக்கா? சரி, இதுல நான் ஆட் பண்றது என்னன்னு சொல்றேன். பழகினமா இருந்தா அவன் மேல கோவம் வரும். அதெல்லாம் விட்டுருங்க. நாம கொடுத்தது இது வந்து டெக்னிக்கல் செஷன். நம்ம உள்ள போய் நுண்மான் நுழைபுலம்ங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள டீப்பா போகணும். மனம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத சைக்காலஜிக்கல் கூட கண்டுபிடிக்காத ஒரு பெரிய சயின்டிபிக் டிஸ்கவரியை பகவான் சொல்லிட்டாங்க. எப்படி மனம் வந்து நாசமடைவதற்கு போகுது எல்லாருக்கும் அப்படின்னு. அதுக்கு 8 ஸ்டேஜ் சொல்றாரு. அது இந்த மாதிரியான பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும். 8 ஸ்டேஜ். 1 தியாயம், 2வது சங்கல்பம், 3வது காமம், 4வது குரோதம், அது சம்மோகம் 5வது, அப்புறம் ஸ்மிருதி விப்ரம, சமிருதி இல்லை ஸ்மிருதி விப்ரமக, அப்புறம் புத்தி நாசோ, அப்புறம் புனஷ்யதி. இந்த 8 ஸ்டேஜும் ஒருத்தன் அடைகிறான் 8 நிலை அப்படின்னு சொல்றான். இதுல 2ஆ பிரிக்கிறார். முதல் ஸ்லோகத்துல அபிஜாயத்தே, சஞ்சாயத்தே, உபஜாயத்தேன்னு 3 வார்த்தை சொல்றாரு. அப்போ கவனிக்கணும். சங்கல்பம் உபஜாயத்தை கூடயே வருது, தனித்தனியா இல்ல, ஸ்டெப்பு கூட கிடையாது, சைமல்டேனியஸ்லி. சஞ்சாயத்தைன்னா நல்லபடியா அது கூட அடுத்தது வருது. அப்புறம் அபிஜாயத்தை விட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அது பிறகுது அப்படின்றத இந்த ஜாயத்தையிலேயே அவர் சொல்றாரு. அடுத்தது இது வரைக்கும் தோன்றுது, இப்போ கூட கெட்டுல நிறுத்தி இல்லாங்கிறார். அடுத்ததுல பவதிங்கிறார். வந்துருச்சு, இனிமேல் ஒன்னால் தப்பி பண்ண முடியாது. அவர் சொல்றாரு சம்மோகா பவதி, ஸ்மிருதி விப்ரமக பவதி, புத்தி நாசோ பவதி, பிரணஷ்யதி பவதி, மீதில சஞ்சாயத்தே, உபஜாயத்தே, அபிஜாயத்தே, இதுவும் கூட வருது. இந்த இந்த ஸ்லோகத்துல இந்த ஜாயத்தையும் நீங்க உற்பத்தி. இப்போ இதை இந்த ஸ்டெப் போவோம். ஃபர்ஸ்ட் தியாயத்தை. தியாயம்னா நினைச்சு பார்க்க. ஒரு ஆசை எப்பவுமே பார்க்காத விஷயத்துல ஆசை வருமா? ஏங்க சொல்லுங்க நேதா, இது ராஜாஜி, நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஆசை வருமா? உங்களுக்கு வராது. பார்த்த விஷயம் தானே. பார்த்த விஷயத்த நினைச்சாதானே வரும். அப்போ அது பேர் தியாயத்தை. நேற்று பார்த்த அந்த ஒரு விஷயம், அந்த லேண்டு, திருப்பி லேடி, அந்த மலை, அல்ல அந்த ஜென்ட்டு, அல்லது வந்து ஸ்ப்ரே பாட்டில் சென்ட்டு, ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்க. இல்லை பையனுக்கு கிரிக்கெட் பேட் கேள்விப்பட்டது. ஆமாம், ஒரு ஸ்பீட் மோட்டர் பைக்கு, ஹை ஸ்பீட் மோட்டர் பைக்கு 2 லட்சமா இருக்குமா? இருக்கும் சார் சொல்கிறேன். அது மாதிரிலாம் வந்த உடனே அதை நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்தவொன்னே அது பரிச்சயம் ஆயிடுது. அது வரைக்கும் தியாயத்தைங்கிறார். இப்போவே அவன் விட்டுடலாம். ஆனால் அது மீண்டும் மீண்டும் அவன் வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது அது சங்கல்பமாக மாறுது. அதில் எனக்கு எப்போவுமே என்ன சொல்லுவான், இன்னும் இது வாங்கினா இப்படி இருக்கும், ஓட்டினா எப்படி இருக்கும், இங்கே போனால் எப்படி இருக்கும். ஆமாம், அதை பற்றி. இது வந்து உபஜாயத்தை, ரெண்டுமே சேர்ந்தாப்புல வருது. தியாயத்தை உபஜாயத்தை. இப்ப இந்த சங்கல்பத்தை மறுபடியும் தியாயம் பண்றான். தியாயம்னா நினைச்சுட்டே இருக்கு. அப்புறம் சங்கல்பங்கிறது இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இது செய்யலாமா அப்படின்றது அந்த சங்கல்பம் மனசை தோண்டிகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அது காமமாய் வாங்கி தான் தீரணும், அந்த பொண்ணோட பழகி தான் தீரணும். ஸ்பைரலில் நான் போயிட்ட அந்த
சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டு ஜிகிரி தான் தண்டா. ஜிகிர்தண்டா. ஆமா இதுவும் வந்து அப்போ வந்து சஞ்சாயத்து. இப்போ கூட என்ன கெட்டு போயிடலாம். போகல. நிறுத்திக்கலாம். தர்சன நிறைவு அதுக்கப்புறம் குரோதம்னு ஒன்று வரும். எப்போ வரும் தெரியல. இப்போ நினைச்ச உடனே இதுக்கெல்லாம் யார் தடையா இருப்பாங்கன்னு இப்பவே யோசிக்காங்க. ம் 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 தடை பண்ணவர் கூட கிடையாது. என்னெல்லாம் தடையா இருக்கும். இந்த சைக்கிள் கேட்டா அம்மன் நான் சொல்லுவா, இப்போ தானடா அவர் வந்திருக்காரு, ஒரு லோன் வேற வாங்கிக்கன்னு கட்டாமல் இருக்கிறார், நீ இந்த சமயத்தில் இப்படி பண்ணலாம், தேவையா? நீ பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற, இந்த ஃபீஸை கட்ட வேண்டியது, இது முதல்ல இது வேணுமா அப்படிலாம் அம்மா இப்படி தான் இப்போ சொல்லுவா, அப்பா இப்படி சொல்லுவா. அப்படின்னு வரும்போதே ஒரு குரோதமோ அது கூட வருது. இது வரைக்கும் எது உடன் பிறகுதுன்னு அர்த்தம். இப்போ அவனுக்கு காமமும் இருக்குது, குரோதமும் இருக்குது. குரோதம் இல்லாமல் கூட இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. இது வரைக்கும் பரவாயில்ல. அடுத்து தான் பவதி. இப்போ என்ன ஆகுது, சம்மோகா. இந்த மனசனுடைய அடுத்த நிலைன்னா மயக்கம். மயக்கம் வரும். இது பற்றி மதிப்பில்லாததுக்கு மதிப்பதிவு கொடுக்கறது பேர் மோகம். மதிப்புடையதை மதிக்கல, குறைச்சி பார்க்கறது மோகம் தான். மோகங்கிறது புத்திக்கு வருகின்ற நோய். இப்போ இந்த சைக்கிள் மேலே அல்லது ஜிகிர்தண்டா மேலே அல்லது அந்த பெண்ணோ ஆணோ மேலே இது உயர்வானது, மற்றவங்கெல்லாம் சொல்கிற மதிப்போட அதிகம், புகழ்ந்து பேசுவாங்க, கவிதையில எழுதுவாங்க, அது என்ன செய்யலாம், என்ன வாங்கி கொடுக்கலாம், என்ன எப்படி அப்படிலாம் அவங்களுக்கு கற்பனைலாம் ஓட. இது வந்து மோகங்கிறோம். அதே சமயத்தில் அம்மா சொன்ன சொற்கள் மீது மதிப்பு குறையுது. அப்பாவுடைய கஷ்டங்கள் பற்றிய ஒரு கவலையெல்லாம் மதிப்பு குறையுது. இதுதான் மோகங்கிறோம். கண்ணை மறையுது. இப்போ என்னாச்சு, ஸ்மிருதி விப்ரமக. பிரமகன்னா ஸ்மிருதிங்கிறது நினைவு. இந்த நினைவுகளெல்லாம் இவன் ஒரு பண்டிதனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், நல்லவனா கூட இருக்கலாம், இதெல்லாம் மறந்து போயிடும். அதான் ஸ்மிருதி விப்ரமக. அப்போ அவன் தன்னை வந்து பிரமையில வேற ஒருத்தனா பார்க்கலாம், வேற ஒருத்தனாவே அவன் மாறிடுறான். இப்படி வந்து இது வந்து எப்போ இந்த சம்மோகம் வளர்ந்த பிறகு ஸ்மிருதி விப்ரம. என்ன ஒரு படித்தவர் மாதிரி நடந்து என்ன அப்படி பேசிட்டாரு அவரு என்ன டாக்டரா, அவரு இங்கே சொல்லி தான் டாக்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, மோக வலையில் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்மிருதி விப்ரம. அதுக்கப்புறம் புத்தி நாசம். இந்த புத்தி என்ன பண்ண தெரியுங்களா, இந்த எந்த உணர்வு இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், வேற இருக்கும். வேற எந்த ஆலோசனை யார் கொடுத்தாலும் கேட்க வாங்க. நண்பர்கள் எது சொல்லுவாங்க வேண்டாம், அம்மா அப்பா சொல்றது கேட்க மாட்டாங்க, இவருடைய சொந்த அறிவை கூட பயன்படாது. அந்த அந்த அதுதான் விப்ரக. அந்த ஸ்மிருதியும் போயிடுச்சு, அந்த புத்தி நாசங்கிறது அந்த. அதுக்கப்புறம் நான் வந்து அவனை காப்பாற்றவே முடியாது, துணேஷியதினா காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் அந்த குடி போதையிலிருந்தோ அந்த அந்த காமத்திலிருந்தோ அவனை மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப முடியாது பவதிங்கிறார். அவனை வந்து இனிமேல் மீட்டெடுக்க முடியாது. சரி, பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டெப்பு, 8 ஸ்டெப்பு சொல்கிறாரு. அதில் ஜாயத்தேங்கிறது வந்து டிரான்சியன்ட், ஒரு ஃபேன்சி, அது ஒரு ஃபேண்டசி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வந்து ஃபேண்டசி வந்து ரியாலிட்டிக்கு வரும், உபஜாயதி, அது கஷ்டமாக வருது, அதை பவதிங்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம்.